Praise the Lord. 18ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. இந்த நாளிலேயும் நாம் அவரை துதிக்கும் பொழுது நமக்கு எதிராக வருகிற எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாகி நாம் ரட்சிக்கப்படும்படியாக, நாம் நீங்களாகி நம்மை மீட்டெடுக்கும்படியாக, நாம் சத்துருக்களுக்கு நீங்களாகி கையிலே ஒப்பு கொடுக்காதபடிக்கு தேவன் நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவரை, துதிக்கு பாத்திரரை ஆராதிக்க விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஆம் ஆண்டவரே, நீர் மேகமாய் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் உம்மை துதிக்கும் பொழுது நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொண்டு, ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நீர் வந்து எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிக்கிறவர் நீரே. இன்றைக்கு ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.